ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, எத்தனை நாட்களாக, எத்தனை வருடங்களாக உன்னுடைய வேலை முடியும் என்று காத்து கொண்டே இருந்தாய். அது முடியாமல் தவறிக்கொண்டே போயிருந்தது. எதற்கு, ஏன் என்று காரணங்களை எல்லாம் கேட்காதே. நான் சொல்கிறேன். 3 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த உன்னுடைய வேலை விரைவிலேயே நடைபெறப் போகிறது. பெரும் லாபம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் எல்லாவற்றையுமே பெறப்போகிறீர்கள். உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களோடு மட்டுமே நீங்கள் பழக வேண்டும். உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும். நம்மை சுற்றி எப்போதுமே நேர்மறை அதிர்வு இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம். எனவே எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்போதுமே நீங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளாதீர்கள். தெரியாது, நடக்காது, முடியாது, கிடைக்காது என சொல்பவர்களை விரட்டி அடித்து விடுங்கள். உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உற்சாகமாக இருங்கள். சோகத்தை விட்டு விடுங்கள். எப்போதுமே உற்சாகம் கொப்பளிக்க வேலையையும் செய்யுங்கள். இந்த வேலையை செய்ய வேண்டுமே என செய்து முடிக்காமல், இந்த வேலையை நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைத்து செய்யுங்கள். வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி நீங்கள் அந்த வேலையை பாருங்கள். நாம் இங்கு மனித களமேடையில் இறையால் அனுப்பப்பட்ட வேடதாரிகள். கொடுத்த வேடத்தில் அவனால் பணிக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும். மிக அவசியம் இது. இறை வழங்கிய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவ்வளவு திறம்பட செய்ய முடியுமோ அவ்வளவு திறம்பட செய்யுங்கள். மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே கிடைத்த வாய்ப்பினை பக்குவமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகச் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக ஆழமாக உணருங்கள். உங்களின் உடல் வலிமை, பண வலிமை எல்லாவற்றையுமே தாண்டி மன வலிமை மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வலிமையை உணர்ந்து செயலாற்றினால் உங்களுடைய வாழ்வு இனிக்கும். வாழ்க்கை தரும் துன்பங்கள் வலிமையானதுதான். ஆனால் மனிதனின் நம்பிக்கை அதைவிட வலிமையானது. தவறேதும் செய்யாமல் தன் மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. தப்பே இல்லை. அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம். அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி. அதை பற்றியெல்லாம் பெரிதாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அவமானம் நாம் அடைந்து விட்டோமே என்று ஒளிந்து விட வேண்டாம். அழகிய வாழ்க்கைக்கான வழியே அதுதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நகர்ந்து கொண்டே இருங்கள். ஒவ்வொருடமிருந்தும் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள். வெற்றி உங்களுக்கே திரும்பி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எத்தனை நாட்களாக காத்திருந்தாய்? 3 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த வேலை இப்போது சிறப்பாக நடைபெறப் போகிறது. கவலையின்றி இரு. நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமென்றால் பிரதிபலன் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள். உங்களுக்கே தெரியாமல் அது பல வழிகளில் உங்களுக்கே தெரியாமல் திரும்பி வரும். உலகத்தில் ஒருவரே எல்லாவற்றையும் தன் வாழ்நாளில் ஒழுங்குபடுத்திவிட இயலாது. அது தேவையில்லாததும் கூட. மலையை தலையால் முட்டி உடைக்கவும் முடியாது. ஆனால் சிறு பாறையை பெயர்த்தெடுக்க முடியும். சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு உங்களால் முடிந்த சிறு சிறு வேலைகளை செய்யுங்கள். மற்றவர்களையும் உத்வேகப்படுத்துங்கள். வேலை என்று எப்போதும் சுற்றி கொண்டு இருக்காமல் இடையிடையே மனதை இனிமையாக வைத்துக் கொள்வது நல்லது. யாரிடம் பேசினால் உங்களுக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் மனதுக்கு தெளிவை தரும், நல்ல தைரியத்தை தரும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தெளிவாக செய்யுங்கள். எந்த செயல் செய்தாலும் முழுமையான ஆத்மார்த்தமான ஈடுபாட்டுடன் செய்யுங்கள். வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலையையும் நீங்கள் செய்யாதீர்கள். அப்படி செய்வதை விட அதை செய்யாமல் இருப்பதே மேல். எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் செய்யும் வேலையை நீங்கள் காதலியுங்கள். ஈடுபாட்டுடன் கட்டிய வேலை திருப்தியை மட்டுமல்ல, நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும், நல்ல பெயரையும் கொடுக்கும். விளையாடுங்கள். உங்கள் நேர நிர்வாக அட்டவணையில் விளையாட்டிற்கும் இடம் ஒதுக்குங்கள். விளையாட்டிற்கென்று இடம் ஒதுக்கி செயல்பட்டு பாருங்கள். உங்கள் வாழ்வு புத்துணர்ச்சியாக இருக்கும். கோவிலுக்கு செல்வதை விட கால்பந்து விளையாடுவது மேலானது என விவேகானந்தரே கூறியிருக்கிறார் தெரியுமா? விளையாட்டு உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் உற்சாகம் தரும். பிறரையும் நீங்கள் கவனியுங்கள். உங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் மனதிற்கு சிறிது நேரம் இளைப்பாறுதல் தாருங்கள்.
உங்கள் மனதை சிறிது நேரம் ஓய்வெடுக்கச் செல்லுங்கள். எப்பொழுதும் அந்த மனதிற்குள்ளே போட்டு உலர்த்தி கொண்டே இருக்காதீர்கள். அது மன உளைச்சலில் கொண்டு போய் வந்துவிடும். நமது விருப்பு வெறுப்புகளுக்கு எல்லையே கிடையாது. சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள். அது உங்களுக்கே தெரியாமல் பல வழிகளில் உங்களை வந்து சேரும். உங்களை மட்டுமல்ல, வருங்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் வரும். ஜென்மம் ஜென்மமாகவே அது பலவித நன்மைகளை கொண்டு வரும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யும் நன்மை நிச்சயமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அது உதவும். பாபாவின் அறிவுரை என்பது மிகவுமே ஆழமானது, அழகானது, அற்புதமானது. அந்த அறிவுரையை ஏற்று அதன்படி நாம் செயல்பட்டுமே என்றால் அவரின் வழியிலேயே நாம் எளிதாக எல்லாவற்றையுமே கடந்து வாழ்ந்து விடலாம். எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள். உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன். உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள். நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன். உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன். நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா? இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே. அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய். உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள். நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு. உனக்கு மிகவும் பொறுமை தேவை. தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும். எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கொண்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே, அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும். இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே. நான் உன் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன். என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன். நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நான் செய்யும்போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய்? வேண்டாம் தங்கமே. வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது. பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது. சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது. பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை. நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை. நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா? இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தால் நான் கொடுப்பேன். உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன். உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது. பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகப் போகிறது. உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக நிகழப்போகிறது. நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் பூக்கப் போகிறது. உன் மனதில் மலரப் போகிறது. இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய். நீ எதற்காகவுமே பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன். அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன். இது நிச்சயமாகவே நடக்கும். எதை பற்றியுமே கவலைப்படாதே. இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே. எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன். உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படாதே. உன்னை தேடி யதார்த்தமாக ஒருவர் வருகிறார் என்றால் அவர் எதற்காக வருகிறார் தெரியுமா? இந்த இடத்திற்கு போனால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் வருகிறார். உன்னால் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் வருகிறார். அவருக்கு இருக்கும் நம்பிக்கை உனக்கு இல்லையா? உன்னால் கொடுக்க முடியவில்லையா? எல்லாம் முடியும். நீ ஒரே ஒரு முறை கொடுத்துப்பார். உன்னால் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே உன்னை தேடி தானாக வரும்.
அகண்ட பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொண்டு பாருங்கள். சக மனித உயிர்களின் துன்பத் துயரங்களை காணும்போது இறைவனிடம் அவர்கள் நலம் வாழ மன்றாடி பிரார்த்தனை செய்யுங்கள். இது உங்களின் துயரத்தை நீங்கள் இறையிடம் கூறாமலேயே போக்கக்கூடிய நல்வழியை அமைத்து தரும். நம்மிடம் உள்ளதை நம்மால் முடிந்ததை செய்வது, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவன் மட்டுமே புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பான். அப்படிப்பட்ட நல்ல மனம் ஒன்றே போதும் புண்ணியம் செய்வதற்கு. ஆம், புண்ணியம் செய்ய மனம் வேண்டுமே தவிர பணம் தேவையில்லை. உங்கள் மனம் நல்லதையே நினைக்கட்டும், அதுவும் மற்றவர்களுக்காக இருக்கட்டும். இதுதான் புண்ணியம். மற்றவர்களின் துக்கங்களை உங்களது என்று எண்ணி வருந்தி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்காவது கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள், மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து உயிர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டு என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களால் அனைவருக்கும் அன்பான ஆதரவான எண்ணங்களை அளிக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள். உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் என்று நம்புங்கள். இறைவனை துணைக்கு அழையுங்கள். மற்றவர்களுக்காக உதவ இறைவனிடம் நீங்கள் வேண்டுங்கள். தன்னலமற்ற எண்ணத்தை இவ்வுலகில் பரவ விடுங்கள். அனைவரும் உங்களுக்கு அன்பானவர்களாக மாறிவிடுவார்கள். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாகிவிடும். அனைவரும் நிம்மதியாக வாழ்வார்கள். அந்த மகா புண்ணியம் உங்களை மட்டுமே வந்து சேரும். இந்த புண்ணிய செயலுக்கு நீங்கள் செலவு செய்தது என்ன? பிரார்த்தனை மட்டுமே, வேறு ஒன்றுமே கிடையாதே. ஒரு பைசா கூட நீங்கள் செலவு செய்யவில்லை. எங்கும் அலையவும் இல்லை. யாரிடமும் கோபமும் கொள்ளவில்லை, பொய்யும் கூறவில்லை. யாரிடமும் எதற்காகவும் நீங்கள் கையேந்தவும் இல்லை. யாரும் உங்களை குறை கூறப் போவதும் இல்லை. எதையும் நீங்கள் இழக்கப் போவதும் இல்லை. எதையும் இழக்காமல் நீங்கள் புண்ணியத்தை மட்டுமே சம்பாதித்திருக்கிறீர்கள். சரி, இதை எப்படி நாம் செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது என்பதை பார்ப்போமா? இதை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது மிக மிக எளிது. தினமும் ஏதேனும் ஒரு நேரத்தில் யாராவது ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பழகிக் கொள்ளுங்கள். இதற்காக நேரம் காலம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. எந்த நேரத்திலும் யாருக்காகவும் எண்ணிக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் சொந்த பந்தங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாளடைவில் கண்ணில் படும் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்வீர்கள். நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் கேள்விப்பட்டவர்களுக்காகவும் அவர்கள் நல்ல முறையில் வாழவும் நீங்கள் எண்ண துவங்குவீர்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் நபர் பற்றி கவலைப்படாதீர்கள். அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி சத்தம் கேட்கும் போதெல்லாம் அதில் பயணம் செய்பவர் நல்ல முறையில் குணமடைய இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். யாரோ ஒருவர் விபத்தில் அடிபட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டால் அவர் உடல் நலம் பெற எண்ணிக்கொள்ளுங்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களிடமும் இந்த செயலை நீங்கள் செய்யுங்கள். தெருவோரம் ஒரு மரம் வெட்டப்பட்டிருந்தால் அதற்காகவும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த மரத்தை வெட்டியவர் மேலும் சில மரங்களை நடட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். வெட்டப்பட்ட மரம் மற்றவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவட்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்கட்டும் என்று ஒற்றை வரியிலே முடித்து கொள்ளாதீர்கள். ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்து தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக நீங்கள் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இதுபோல் அகண்ட பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். மிக பெரிய புண்ணியம் உங்களை வந்து சேரும். இப்படியெல்லாம் செய்ய முடியுமா கேட்டால் நிச்சயமாகவே செய்ய முடியும். இந்த எண்ணங்களுக்காக நீங்கள் பணமாக செலவு செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. ஆனால் இதன் மூலம் கிடைப்பதோ மிக பெரிய புண்ணியம். எனவே புண்ணியம் செய்ய எதுவும் பணம் ஏதும் தேவையில்லை. நல்ல எண்ணங்களுடன் கூடிய நல்ல செயல்கள் மட்டும் இருந்தால் போதும். நல்ல மனம் இருந்தால் போதும். எல்லாமே உங்களை தேடி தானாகவே வரும். அந்த இறைவனே உனக்குள்ளே குடியேறி விடுவார். பிறகு என்ன? நீதான் கடவுள். எல்லாம் நல்லதே நடக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறும். மனிதர்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள். எப்போது மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. நம்மை நாமே பெரிதாக எண்ணிக்கொண்டு அகந்தை கொள்வது கூடாது. சாதாரணமானவர்களாக நம்மை கருதும் போதுதான் நம்மிடம் கருணையும் பணிவும் நல்ல சிந்தனையும் வெளிப்படத் தொடங்கும். எல்லா ஆற்றல்களும் மனிதனுக்கு இயல்பிலேயே இருக்கின்றன. ஆன்மீகத்தின் உதவியால் தடைகளை போக்கி நாம் நிறைநிலையை அடைய வேண்டும். ஆன்மீகத்தின் உதவியால் தீயவர்கள் கூட மகானாக முடியும். இந்த உலகம் இறைவனுக்கு சொந்தமானது. உலக பொருட்களில் எல்லாம் அவரே இருக்கின்றார். இந்த கோணத்தில் பார்க்க தொடங்கிவிட்டால் நம் மனம் உயர்வு பெறும்.
இங்கொன்றும் அங்கொன்றுமாக நுனிப்புல் மேய்வது போல ஒருபோதும் மேயக்கூடாது. வெற்றி பெறவும் முடியாது நம்மால். எல்லாவற்றையுமே முழுமையாக ஆராய்ந்து அதிலேயே ஈடுபட வேண்டும். கன நேரம் இன்பமாக ஏதோ ஒன்று கிடைக்கலாம், ஆனால் அத்துடன் எல்லாம் முடிந்துவிடும். நம்முடைய இன்பமானது தொடர்ந்து நிலைத்து இருக்கும்படி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நேர்மையான செயலும் அதற்குரிய வெகுமதி தர காத்து கொண்டிருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டால் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற நேரிடும். உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாமே ஒரு நொடியிலே மாறிவிடும். அதனால் எது செய்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்கள். கடந்ததை பற்றி வருந்தவோ வருவது பற்றி கற்பனை செய்யவோ வேண்டாம். முயற்சிக்குரிய பலன் ஒருவனுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். எதை கண்டுமே நீங்கள் எரிச்சல் படாதீர்கள். எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நமக்கு எது நடந்தாலும் இது ஒரு அனுபவம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுடைய வாழ்வு நலம் பெறும். மனம் என்பது கடவுளின் கையில் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். கடவுள் விரும்பும் வழிபாடு உழைப்பு ஒன்றுதான். அவருடைய விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். கடவுள் நம்பிக்கை ஒன்றே மனிதனுக்கு உண்மையான உதவி. கடவுளின் விருப்பப்படி நடக்கட்டும் என எல்லாவற்றையுமே விட்டுவிடுங்கள். உங்கள் தலைகளில் நீங்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு இன்று நடப்பது எல்லாமே அவருடைய விருப்பப்படிதான் நடக்கின்றது. அவர் விரும்பாமல் எதுவும் உங்களுக்கு நடக்காது. அதனால் அவர் விருப்பப்படி வருவதை அவருடைய போக்கிலேயே விட்டுவிடுங்கள். கடவுளிடம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லாம் உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும் என்று அவரிடம் விட்டுவிடுங்கள். நீங்கள் எது செய்தாலும் எனக்கு நன்மையாக மட்டும்தான் இருக்கும் என்று அவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். மற்ற எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார். நீங்கள் பயமின்றி நிம்மதியாக கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இருக்கலாம். உனக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பிரச்சனை என்ன, எப்படி வந்தது, எதனால் வந்தது என எல்லாமே எனக்கு தெரியும். உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து நீ தவித்து கொண்டிருக்கிறாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல திக்கிட்டு இருக்கிறாய். இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது. ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நீ விட்டுவிடு. விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது சரியல்ல. உனக்கு நீயே செய்யும் தீமை. உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் என்ற அர்த்தம். உனக்கு அது நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும். அதை விட்டு நகன்று விடுவதுதான் சிறந்தது உனக்கு. அமைதியாய் போவதில் தவறு இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக நீ விலகிவிடு. அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டுமென்று அழையாதே. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று. இதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு நீ கலங்காதே. அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய். அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? கோபத்தையும் எரிச்சலையும் விடு. உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகவும் தவறு. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். நானே துணை நின்று உன்னை காப்பேன். நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள். வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம். அப்பாவின் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அப்பா உங்கள் மனதில் இருக்க வேண்டும். அப்பா என் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம். எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ, எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ, எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கின்றதோ, எந்த மனம் அனைத்தையும் சகித்து கொண்டு போகிறதோ அந்த மனதில்தான் அப்பா முழுமையாக இருக்கிறார். சில நேரங்களில் கஷ்டம் கலங்கச் செய்யும், வேதனை திகைக்க வைக்கும், பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும். ஆனால் திகைக்கக்கூடாது.
எதையும் முன் ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை அப்பா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன். அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு. அழுத நாட்கள் எல்லாமே முடிந்து போகும். ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் கதறுவது கிடையாதே. இது இலையுதிர்காலம், இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் இல்லையா? அப்படியேதான் உங்களுடைய வாழ்க்கையும். இந்த துன்ப நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது. அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்கு இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. அப்பா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் முழுமையான தன்மை உடையவர்கள். அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார். எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. உன்னோடு நான் எப்போதுமே இருப்பேன். உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். எதை பற்றியுமே நீ கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்வை நீ இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாகவே வா. உனக்கு நிறையவே பிரச்சனை இருக்கிறது. எதை சொல்லி எங்கே போய் அழுவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். எனக்கென்று யாருமே இல்லையே, நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய். உனக்கு யார் இல்லை? எல்லோருமே இருக்கிறார்களே. நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை. யார் என்று சொல்கிறேன் தெரியுமா? அந்த கடவுளை தான் சொல்கிறேன். உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார். அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார். குருவாக நானும் இருக்கிறேன். உனக்காக எல்லோருமே இருக்கும்போது, உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய்? உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா? உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா? உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே. உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல், உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம். உனக்காக, என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம். உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய்? உன்னை படைத்தது நாங்கள்தான். எங்களுக்கு தெரியாதா? நீ எங்கு, எப்போது, எப்படி பிறக்க வேண்டும், யார் வயிற்றில் பிறக்க வேண்டும், யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன். நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும். அதனால்தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன். இப்போது நடந்தது, இதற்கு முன்பு நடந்தது, இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய்? உன்னுடைய கவலைகளை பற்றி எங்களுக்கு தெரியாதா? உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். நீ இதுவரை அனுபவித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மாவின் பலன்தான். மிச்சம் இருந்தது, அது இப்போது முழுவதுமாகவே தீர்ந்துவிட்டது. இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம். அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு. என்ன கஷ்டத்தை கொடுக்கப் போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய்? அவ்வளவு சோதனைகளை நீ தாங்கி இருக்கிறாய். அவ்வளவு பிரச்சனைகளை நீ பார்த்து இருக்கிறாய். கவலைப்படாதே. இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல, உனக்கு கவலையும் அல்ல, உனக்கு சந்தோஷம்தான். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது. அதற்கு தீர்வும் நீ கண்டுவிட்டாய். இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும், சந்தோஷமாகவே இருக்கும். நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்தபடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும். என் வார்த்தையை நம்பு. உன்னை நான் படைத்தேன். என்னுடைய இரு கரத்தை கொண்டு நான் உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறேன். என் கரத்தை உடனே தொட்டு என் ஆசையை நீ பெற்றுக்கொள். எல்லையில்லாத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. உங்களின் உணர்வுகள், எண்ணங்கள், பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகின்றதோ அதுவே நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனமானது எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையும் மட்டுமே நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனம் எப்பொழுதும் சந்தோஷத்திலேயே மூழ்கி இருக்கட்டும். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே இல்லை. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் இருக்கிறது.
உனக்கும் அப்படித்தான். உனக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி நீ பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். இது உண்மை. உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. என்னால் இது முடியுமா என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்துப்பார். பேசியும் விரும்பியும் இரு. நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது என்பதை நீ உணர்ந்து கொள். போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். ஒரு வேலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். அவர்களால் முடியாதது உங்களாலும் செய்ய முடியாது என்று எண்ணுவார்கள். அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காதே. நீ எப்பொழுதும் போல உன்னுடைய பயணம் எதுவோ, உன்னுடைய இலக்கு எதுவோ, உன்னுடைய ஆசை எதுவோ, இதில் போனால் உனக்கு மகிழ்ச்சி என்று கிடைக்கும் என்று தெரிந்தால் அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. உன்னுடைய இலக்கை நோக்கி செல்வதில் விவேகத்துடனும் உத்வேகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செல். கண்டிப்பாக உனக்கு இன்ப அதிர்ச்சி அந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நீ என்னுடைய முழு ஆசையையும் பெற்றுவிட்டாய். இனி உன்னுடைய வருங்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இதை கேள், உனக்கே புரியும், நன்றாக புரியும். இதே போலவே செய்து வா. உனக்கான வாழ்க்கை நிச்சயமாகவே நல் வாழ்க்கையாக அமையும். இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னுடைய வீட்டில் பல்லியின் சத்தம் கேட்டால் நான் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என்று அர்த்தம். இப்பொழுதே நீ நன்றாக கவனித்துப்பார். என் ஆசி உனக்கு கிடைத்துவிட்டால் உன் உடல் முழுவதுமே மெய் சிலித்துவிடும். என் அப்பா சொன்னது போலவே நடந்துவிட்டது என்ற உன் மனம் சரியாகவே எண்ணும். அப்பொழுதுதான் என்னுடைய ஆசி உனக்கு கிடைத்தது என்று நீ நம்புவாய். நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய். எதை பற்றியும் நீ கவலைப்படாதே. எல்லையில்லா மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ சந்தோஷமாகவே வாழப்போகிறாய். எதை பற்றியுமே கவலை என்ற எண்ணம் கூட உன் மனதில் இனி தோன்றக்கூடாது. மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, இனிமை என்ற எண்ணம் மட்டுமே, நேர்மறை எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். அதை மட்டுமே உன் மனதிற்குள்ளே வைத்துக்கொள். எதிர்மறை என்ற ஒரு சிறிய துகள் கூட உன் மனதில் இருக்கக்கூடாது. நேர்மறை மட்டுமே உன் மனதில் நிலைத்து இருக்கும். வெற்றி மட்டுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி நிலைத்து உனக்கு இருக்கும். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்கள் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? உன்னுடைய இன்றைய பிரச்சனைக்கு யார் காரணம் என்று ஞாபகம் இருக்கிறதா? எதையும் நீ மறந்திருக்க மாட்டாய். யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரிந்து கொண்டிருக்கும். அப்படிதானே? உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் இப்போது நன்றாக செழுமையாக எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது போலதான் உனக்கு தெரிகிறது. கெட்டதை செய்பவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள். நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற நான் கஷ்டப்படுகின்றேன் என எரிச்சலோ நீ கவலையோ மட்டும் படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள். ஒரு பூ காலையில் பூத்தால் மாலையில் எப்படி இருக்கும்? வாடி போய்விடும் அல்லவா? அப்படிதான் அவர்களும். இப்போது பூத்து குலுங்கும் நேரம். விரைவிலேயே அவர் வாடும் நேரத்தையும் எட்டி விடுவார்கள். இன்னும் கொஞ்சம் காலம்தான். நீ பொறுமையாக இரு. அவர்கள் வாடப்போவதை நீ கண்கூடாக பார்க்கப் போகிறாய். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். நீ எப்படிப்பட்டவன் என்பது தெரியுமா? நீயோ விருட்சத்தை போன்றவர். விருட்சமாக வேரூன்றி ஆழமாக நிற்கப் போகிறாய். எல்லோருக்கும் நிழல் தரும் மரமாக இருக்கப் போகிறாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் நீ எதற்குமே அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நான் ஆலமரம், என்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லிக்கொள். நீ மலர்கள் மட்டுமல்ல, கனிகளையும் தரப்போகிறாய். அதில் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாகவே இருக்கும். உன் நிழல் தேடி வரும்போது உன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய். நாம் என்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நீ நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்படவே மாட்டாய். அவர்களுக்காக நீயே பரிதாபப்படுவாய்.
வேண்டாமப்பா, அவர்களை விட்டுவிடு என்று நீயே உன் வாயால் சொல்லும் அளவுக்கு அவர்கள் நிலை பரிதாபமாக இருக்கப் போகிறது. இன்று நான், நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய். உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக நீ பரிதாபப்படு. இப்படி செய்யும்போது எத்தகைய சூழ்நிலையிலுமே நீ பாதிக்கப்பட மாட்டாய். உன் மனதில் குழப்பம் வராது. உன் மனதில் தெளிவு பிறக்கும். உன் மனதில் கவலையே இருக்காது. உன் மனதில் நிம்மதி இருக்கும். எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. ஏனெனில் அப்போது உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் பல வெகுமதிகளை அள்ளித்தரப்போகிறேன். நீ கவலைப்படாதே. நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய். நிம்மதியாக வாழப்போகிறாய். எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன். அநீதியை நான் அளிப்பேன். நான் என்று கூறுகிறாயே அர்ஜுனா, நான் என்பது எது? நான் தான் நீ, நீதான் நான். உன்னை இயக்குபவனும் நான் தான் என்பதை நீ தெரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமே என்னால் என்பதை தெரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக நான் செய்கிறேன் என்பதை தெரிந்து கொள். எந்த பொருளையும் தீயிலிட்டால் முதலில் அது கருப்பாக ஆகும். பிறகு இன்னும் அக்னியுடன் போட்டால் நீற்று போகும், சுத்த வெளுப்பாக ஆகிவிடும். அப்புறம் தீயில் போட்டால் அது மாறாது. அதுவே முடிவான நிலை. இப்படி நீற்று போனதே திருநீரு. நீரு பஸ்மம் எனப்படும். ஈஸ்வரன் மகா பஸ்மம். எல்லாம் அழிந்த பின்னும் இவற்றை அழித்துவிட்டு எஞ்சி நிற்கிற அழியாத சத்தியமான மகா பஸ்மம்தான் உதி. அவன் பஸ்மமாக நீற்று வெளுத்து போனதற்கு முந்திய மாறுதல்தான் கருப்பு. அதுதான் கரி. நிலக்கரிதான் இவ்வுலக ஐஸ்வர்யத்தில் இக்காலத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது தெரியுமா? எதுவும் தோன்றவும் இல்லை, இங்கு எதுவும் இயங்கவும் இல்லை, மறையவும் இல்லை. புற உலக மாயைகளை நீக்கினால் உனக்கு உள்ளது உள்ளதுபடியே இருக்கிறது. உங்கள் விவாதம் மௌனமாகவே இருக்கட்டும். மௌனத்தை விட சிறந்த விவாதம் ஏதுமே இருக்க முடியாது. அவரவர் விரும்பிய பதிலை அவரை பெற்றுக்கொள்ள உங்கள் மௌனமே ஆக சிறந்த விவாதமாக இருக்கட்டும். நீங்கள் அறிந்ததை கொண்டு கடவுளை வழிபடுங்கள். உனது உள்ளத்தில் இருந்து வழிபடுங்கள். வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு நீ அழைப்பாயோ அதே அன்பும் அக்கறையுடனும் இயல்புடனுமே எனக்கு போதுமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அப்பாவை அழைப்பதற்கு எந்த ஒரு சிறந்த வழிமுறை என்பதும் நான் வைத்து கொள்ளவில்லை. அன்பாக கூப்பிட்டால் போதும். நான் இருக்க பயம் என்று உன்னை தேடி நான் ஓடோடி வந்து விடுவேன். உன் மனதின் குழப்பத்தையும் உன் வாழ்வின் சரியான பாதைக்குமே நான் இவற்றையெல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன். உன்னை முழு திருப்திப்படுத்தவே நான் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் மனம் சஞ்சலத்தில் இருக்கும்போது என்னுடைய உதியை எடுத்து பூசிக்கொண்டு இருந்து பார். உன் மனம் தெளிவாகும். உனக்கு மாமருந்தே இதுதான். உன் மனம் உடனடியாகவே தெளிவடைந்துவிடும். உன் பார்வையே உனக்கான வெற்றி என்று தெரிந்து கொள். தன்னுடைய நிலை உணர்ந்து இன்ப துன்பங்களை சமநிலையில் எதிர்கொண்டு எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் எதிர்பார்ப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போகிவிடும். இன்று இப்போது இந்த நொடிதான் நமக்கு உள்ளது என்று சந்தோஷமாக வாழுங்கள். எதிர்பார்ப்பு இன்றி வாழ்ந்து பாருங்கள். நிம்மதி நிலைத்து இருக்கும். இன்று உனக்கு நடப்பது எல்லாமே, எது நடந்தாலும் அது கடவுளின் அனுமதியோடு மட்டும்தான் நடக்கிறது என்று பொருள் உணர்ந்து கொள். இதை நீங்கள் கண்டனம் செய்தால் கடவுளின் விருப்பத்தை, கடவுளின் பேரறிவை, கடவுளின் தீர்ப்பை நீங்கள் விமர்சிக்கின்றீர்கள் என்றுதானே அர்த்தம். அவ்வாறு செய்யலாமா? அதை நீங்கள் செய்யாதீர்கள். அவர் அனுமதித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலுமே இது கடவுளின் செயல் என்று நினைத்து சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்கு அமைதி கிட்டும். நம் விருப்பமா உலகை இயக்குகிறது? இல்லையே. கடவுள் பொருள்களை முழுமையாக பார்க்கிறார். மனிதன் பொருள்களை ஒரு பகுதியாக பார்க்கிறான். மனிதன் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தில் இருந்து பிரிந்து நிகழ்ச்சிகளை நிகழ்காலத்தில் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறான். கடவுளுக்கோ முன் நடந்ததும் தெரியும், பின் நடக்க போவதும் தெரியும், இப்போது நடக்க இருப்பதும் தெரியும். அதனால்தான் கடவுள் ஒற்றுமையை காண்கிறார், மனிதன் வேற்றுமையை காண்கின்றான். கடவுள் பூரணமான நியாயத்தை காணும்போது அதே தருணத்தில் மனிதனோ அதை காண்பதே கிடையாது.
நீங்கள் கடவுளின் ஸ்தானத்தில் வைத்து பாருங்கள். நீங்களே கடவுள் என உணருங்கள். பிரபஞ்சம் முழுவதும் உங்களுக்கு படைப்பே என்றும் அனைத்தும் உங்கள் விருப்பத்தாலேயே நிகழ்கின்றன என்றும் உணர்ந்து கொள்ளுங்கள். உடனேயே உங்களுக்குள் அபரிமிதமான அமைதியும் ஆற்றலும் ஊற்றெடுப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பிறர் நம்மை திட்டும் போது பிறர் உங்களை காரணமின்றி திட்டுவதாகவும் காரணமின்றி துன்புறுத்துவதாகவும் நீங்கள் கூறுகின்றீர்கள். அது உண்மையாக இருந்தாலும் கூட அதற்காக அலட்டிக் கொள்ளாதீர்கள். நிலைமையை பொறுமையுடன் சமாளியுங்கள். இக்கட்டான நிலைமைகளை சமாளிப்பதில் அமைதி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதை நீங்கள் காண்பீர்கள். யாராவது உங்களை திட்டினால் கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக இருங்கள். பிறர் அவர்கள் விருப்பம் போல நினைக்கட்டும், அவர்கள் விரும்புவதை சொல்லட்டும். இந்த உலகம் முட்டாள்களால் நிறைந்தது. நீங்கள் அறிவுடையவராக விளங்குங்கள். எல்லோர் முன்னிலையிலும் பணிவுடன் இருங்கள். எந்த நிலைமையிலும் அடக்கமாக இருங்கள். நான் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தை விடுத்து அனைவரிடமும் அனைத்திடத்தும் கடவுளை காண கற்றுக்கொண்டால்தான் இது சாத்தியமாகும். கடவுள் அப்படித்தான் விரும்புகிறார். எனவே அது அப்படியே இருக்கட்டும். பிறர் உங்களை நிந்திகையில் நீங்கள் மௌனமாக இருங்கள். கலக்கம் அடையாதீர்கள். பழி சொற்களை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகப் போகிறது? அடக்கத்திலும் தூய்மையிலும் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். அதுவே மிக பெரிய தவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் நீங்கள் உயர்வடைவீர்கள். நிச்சயமாகவே யாராவது உங்களை வசிப்பாடினால் அவர்கள் முடிக்கும் வரை என்னுடைய நாமத்தை நீங்கள் ஜபித்து கொண்டே இருங்கள். வாய்விட்டு கூறினாலும் சரி, அவர்கள் கூறுவது உங்கள் காதுகளில் விழாது. நீங்கள் செவிடாகி விடுவீர்கள்.